எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய டான் படத்துடைய ட்ரைலர் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரைலர் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனா ஸ்கூல் ஸ்டூடெண்டாக நடிக்கிறாரு அப்படிமா சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு செம்ம க்யூட்டாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு உண்மையாகவே செம்ம க்யூட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்டாகவே நம்ம எஸ்கேனா இது ஒரு படத்தில் ஃபுல்லாக நடிச்சிருந்தா கூட செம்மையாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டாக செட் ஆகிருந்தார், செம்ம க்யூட்டாக இருந்தார் அப்படிங்கிறப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பிரியங்கா அருள்மோகன் அவங்களும் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க ஸ்கூல் பொண்ணா. மற்றும் இந்த ஒரு படத்தில் நிறைய எமோஷனல் டைலாக்லாம் வச்சுருக்காங்க. மற்றும் நம்ம எஸ்கேன்னா நான் இதுவாயிடுவா அதுவாயிடுவான்னு கேட்குறதெல்லாம் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. கடைசியாக நான் அரசியலில் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஒரு படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு என்டர்டெய்னர் மூவியாக மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் கொஞ்சம் எமோஷனல் டைலாக் மற்றும் ஒருத்தனுடைய லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறப்போ நிறைய எமோஷனல் மற்றும் மோட்டிவேஷனல் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இந்த ஒரு படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சின்னதாக இதுலேருந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்கேனா கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். அந்த ஒரு கார் ஓட்டிகிட்டு போகும்போது தான் நம்ம எஸ்கேனோ லைஃப் ஸ்டோரியில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போவார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெமோ படத்துடைய ட்ரெய்லர் மாதிரி இந்த படத்துடைய ட்ரெய்லரும் செம்ம கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஒரு படத்தில் எஜே சூர்யா சார் மற்றும் நம்ம எஸ்கேனா இந்த மாதிரி இவங்களுடைய காம்போ அப்படிங்கிறது வேறு லெவலில் ஒர்க் ஆகிருக்கு. முக்கியமாக நம்ம எஸ்கேனா இந்த ஒரு படத்தில் ரஜினி சாரோடைய ரசிகராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னமும் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ரெமோ படத்தில் விட நம்ம எஸ்கேனா ரஜினி சாரோடைய ஃபேனாக நடிச்சிருப்பாரு. இப்போ டான் படத்துலையும் அப்படிங்கிறப்போ செம்மையாக இருந்திருக்கும். அப்புறம் அனிருத்தோடைய பிஜிஎம் அப்படின்னு நான் சொல்லவே வேணாம். ஜலபுல ஜங்கு இந்த ஒரு பிஜிஎம்னா ட்ரைலரோட பார்க்கும்போது இன்னமும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து அடுத்தடுத்து என்ன அப்டேட்லாம் வெளிவருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய ட்ரைலர் லான்ச் அப்படிங்கிறது இப்போ லைவாக நடந்துகிட்டு இருக்குது. அதில் நம்ம எஸ்கேன் என்னென்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சினிமா அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.